வெல்கம் டு என் வாழ்க்கை என் லட்சியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு வயல்வெளியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சைக்கிளில் தான் வந்து வீட்டிலேருந்து வந்திருக்கிறேன். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி. வாங்க நம்ம வந்து உள்ளே போகலாம் வயலுக்குள்ளே. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வழிகாலில் வந்து தண்ணியை திறந்து விட்டுருக்குறாங்க. நல்ல மழை ஆக்சுவலாக 4 நாள். இப்போவுமே காலையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் நின்றுருக்கு. அதான் சரி இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணலாம் வயல்வெளிகளை பற்றி அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கி ஒரு ட்ரைனிங் இருந்தது. டெய்லிக்கும் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துருக்கிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போயிட்டு கொஞ்சம் பார்க்கலாம் க்ரீனரியா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. வரப்பில் நடந்து போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நடந்து போகணும், அது ரொம்ப முக்கியம். ஸ்லிப்பாகிடுவாங்க சில பேர் நடக்கும்போது. அதை பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து நடந்து போகணும். இப்போ காட்டுறேன் இல்லைங்களா, ஒரு பனைமரம் ஒன்று காட்டுறேன் இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா தூக்கணாங்குருவி கூடு இருக்குது. நல்லா இருக்குது, அந்த பார்க்குறதுக்கு நல்லா சவுண்ட்ஸ் இருக்கும். அங்கேருந்து நிறையா வந்து நம்மளுக்கு தேவையில்லாத பூச்சி அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த பறவைகள் வந்து நம்மளுக்கு சாப்பிட்டு நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணி கொடுக்கும். பூச்சி மருந்து அடிக்க தேவையில்லை. நம்ம இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி பனைமரங்களில் வந்து நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அதை வந்து நம்ம வந்து வெட்டிடாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரப்பில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அது வந்து போர் செட்டு. அங்கே தான் வந்து நம்ம வந்து மோட்டரை ஆன் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் இருக்கும்போது ஆன் ஆகும். ஃபுல்லாகவே எல்லாமே இன்டர் கனெக்ஷன்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பைப் இருக்கும் ஒவ்வொரு வயலுக்கும். ஸோ அந்த வயல் மூலமாக பாயும் நம்மளுக்கு. வயல்வெளிக்கு வந்துட்டு நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி பேசலைன்னா எப்படி? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இயற்கை விவசாயம் வந்து நான் ஒரு 2 வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. 2 வருஷம் இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு வந்து பெரிய வருமானம் கிடையாது. உங்களுக்கு நல்ல உங்களுக்கு வேற ஒரு வருமானம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதை ஒரு ஹாபி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒரு 2 வருஷம் பண்ணோம் நம்ம. நீங்கள் வந்து ஒரு இயற்கை விவசாயம் இயற்கை சார்ந்து நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒருங்கிணைந்த இயற்கை விவசாயம் தான் வந்து நம்மளுக்கு வந்து சிறந்த முறை. ஆமாம், போர் செட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெண்டைக்காய் செடி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்டிருக்குறாங்க போர் செட்டை சுற்றி. அதை தான் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு வாழைத்தாறு இருக்குது. வாழைத்தாறு வாழை மரம் இருக்குது ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து ஜாலியாக இங்கே வந்து குளிச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு அவுட்லெட் இருக்குது நம்மளுக்கு. ஃப்ரீ டைமில் வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இங்கே கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுதான் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து நெல் மட்டும் போட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா வந்து வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு, கீரை, அதுக்கப்புறம் வந்து இப்போ சின்னதாக ஒரு குளம் வெட்டி ஒரு மீன் வளர்க்குறது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கோழி வளர்க்குறது, ஒரு ஆடு கொஞ்சம் வச்சுக்கிறது, அப்புறம் வந்து ஒரு 2 மாடு வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு இதில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஃபெயிலியர் ஆகுதுங்கிற பட்சத்தில் இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து விவசாயத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக பண்ணால் தான் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து நம்மளுக்கு வந்து வருவாங்க, இந்த விவசாயத்தை நோக்கி வருவாங்க. நம்ம
விவசாயம் பண்ணும்போது ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உடல் உழைப்பு இருக்கும். நிறைய நடப்போம். அதுக்கப்புறம் வந்து களை எடுக்க வேண்டி இருக்கும். நாற்று பறித்து போடுற ஒரு வேலை இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறையா வேலை இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அந்த ஆளுங்க கூட செஞ்சுட்டு நம்மளும் செய்யும்போது நம்மளுக்கு உடல் வந்து ரொம்ப வலிமை பெறும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல வந்த கருத்து என்னன்னா, இளைஞர்கள் அப்புறம் வந்து பெரியவர்கள், பெற்றோர்கள், இவங்க வந்து விவசாயத்துக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பங்கீடை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கான நேரம் தான் இது. நல்ல உணவை சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து வீட்லேயே முடிஞ்ச அளவு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் கீரை, இதெல்லாம் வந்து நம்மளே செஞ்சுக்கிறது பெட்டர். இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது, விவசாயத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையே செஞ்சுக்கிட்டு இருங்க. ஆனால் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு மரம் நட முடியுமோ, ஒரு வெஜிடபிள்ஸ் உங்கள் வீட்டில் வச்சுருக்க முடியுமோ, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச சில விஷயத்த வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.